ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் முட்டை பொரியல் செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுவுமே நல்லா வதக்கின பிறகு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு நம்ம தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே குழம்பு மிளகு பொடி போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகு பொடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலாவோட பிளெண்ட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா வதங்கினதுமே இதில் நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 முட்டை சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா சைட் டிஷ்க்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ காய்ஸ். Subscribe my channel and like my video. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ